டாக்ஸிக். இந்த டாக்ஸிக்கு காலையில் வந்து தெரியாதனமாக 8 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி ஃபஸ்ட்டு ஷோ வேறு போயிட்டு நம்மளால் முடியல. அந்த படத்தில் வந்து உட்காரவே முடியல. நான் வந்து யஷ்ஷுக்காக மட்டும்தான் அந்த படத்துக்கு போனேன். கீது மோகன்தாஸுக்கோ இல்லை கியாரா அத்வானிக்காகவோ இல்லை ஹிமா குரேஷிக்காகவோ இல்லை நயன்தாராவுக்காகவெல்லாம் அந்த படத்துக்கு போகல. நம்ம வந்து யஷ்ஷுக்காக மட்டும்தான் அந்த படத்துக்கு போனோம். ஏன்னா கேஜிஎஃப்ன்ற ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்த ஒரு ஹீரோ, அவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நானும் போனேன். இது ஃபஸ்ட்டு சீன்லேயே அவங்க வந்து வாய்ஸ் ஓவரில் பிளாக் ஸ்க்ரீனில் ஆரம்பிக்கும் போதே நான் வந்து உஷாராக இருந்திருக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு சீனே நமக்கு வந்து இந்த படத்துக்காக வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. மொதல் சீனு வந்து எல்லா இடத்துலையும் எப்படி வைப்பாங்க, ஏதாவது ஒரு ஃபைட் சீனு இல்லை ஏதாவது ஒரு எலிவேட்டட் சீனு அந்த மாதிரி வச்சு ஹீரோவுக்கு ஒரு மாஸ்க் காமிப்பாங்க. இதில் வந்து எப்படி தெரியுமா மாஸ்க் காமிச்சிருக்காங்க? நீங்கள் டீசரில் பார்த்தீங்கல்ல, ஒரு காரு உள்ளே வந்து ஒரு கசமுசா நடக்குது. அதில் வந்து இவர் பண்ணுறதை வச்சு அந்த பாம் அமுத்தி வெடிக்குது, பட்டார்னு வெடிக்குது. அப்போவே நமக்கு தெரிஞ்சிருச்சு செய்ய போகிறாங்க, 3.25 மணி நேரம் வச்சு செய்ய போகிறாங்க அப்படின்னு. அதே மாதிரியே 3.25 மணி நேரம். எனக்கு என்னென்னா ஸ்க்ரீனில் என்னடான்னா எஸ்ஸு போட்டு எல்லா ஹீரோயினையுமே செஞ்சுக்கிட்டு இருக்காரு, இங்கே ஆஃப் ஸ்க்ரீனில் நம்மளையும் செய்கிறாரு. எதுக்குங்க? எதுக்கு நம்ம வந்து ரூம் போட்டு 2 நாள் புலம்பணும் போல் அந்தளவுக்கு எடுத்து வச்சுருக்கானுங்க. ஃபுல்லாக பிட்டு சீனு, வர்ற ஹீரோயின் எல்லாத்தையும் போட்டு பழக்கிறாரு. ஏகப்பட்ட சண்டை காட்சிகள். எவனோ வந்து அந்த டேரக்டர்கிட்ட தெரியாமல் சொல்லிட்டான், மேடம் நீங்கள் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் எப்படின்னா ஒரு 10 பிட்டு சீன், ஒரு 10 ஃபைட் சீன் போட்டிங்கன்னா படம் ஹிட்டு மேடம், கண்டிப்பாக படம் ஹிட்டு அப்படின்னு சொல்லி எவனோ சொல்லி கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து ஒரே பிட்டு சீனாக வருது. அது இல்லைன்னா யாரையாவது குத்துறானுங்க, கொல்றானுங்க, துப்பாக்கியில் சுடுறானுங்க, எரிக்கிறானுங்க. வந்து நம்மளை கத்தியால் குத்தி கைத்தில் ஏற்றி எரித்து புதைச்சிட்டானுங்க அப்படி தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து ஸ்கிரிப்ட்லேயும் சரி ஸ்க்ரீன் பிளேலேயும் சரி குத்துன்னு குத்தி வச்சுருக்கானுங்க. எதுக்குடா இந்த மாதிரி எடுக்கிறீங்க? எனக்கு வந்து புரியாத ஒரே விஷயம் என்னென்னா, இந்த விவேக் காமெடி ஒன்றில் பறவை முனியம்மா வந்து அவர் வந்து வெயிட் லிஃப்டிங்காக வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே அப்படியே கையில் அசால்ட்டாக தூக்கி போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. இந்த கருமத்தையாடா நைட்டு ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு. அந்த மாதிரி இந்த கருமத்தையாடா 3 வருஷத்துக்கு ஷூட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. கொஞ்சமாவது அந்த டீமில் வந்து யாருக்குமே எந்த ஒரு சென்ஸுமே இல்லையா? இது ஆடியன்ஸ் ரசிப்பாங்க ரசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யாருமே எதுவுமே சொல்லலையா? ஏன் இந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி என்னால் புரிஞ்சிக்கவே முடியலங்க. ஏன்னா நான் வந்து ரீசெண்டாக நிறைய படத்தை வந்து பார்த்துக்கிட்டு ரிவ்யூ பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னால் ஒரு படத்தில் ஒரு சீன் கூட நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சீன் கூட கிடையாது அப்படின்னு நினைக்கும் போதே, ஏன்னா 500 கோடி அதை வச்சு படம் எடுத்து இப்படியா பண்ணி வச்சுருக்கீங்க? டெக்னிக்கலாக சூப்பராக இருக்குது, யாஷி பயங்கரமாக நடிச்சிருக்காரு. இந்த நயன்தாராவை பூமர் ஆண்டி மாதிரி காமிச்சிருக்கானுங்க. எனக்கு வந்து யாஷிக்கு நயன்தாரா அக்கா தான், ஓகே நான் அதை ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு இப்படியா காமிக்கணும்? ஃபேஸ் எல்லாம் குண்டா, அவங்க வர்ற எல்லா சீன்லேயுமே ஏதாவது ஒரு கருத்து கந்தசாமி தான். நீங்கள் வந்து வாழ்க்கைன்னா நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா, நம்ம வந்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ணோம்னா நம்ம இமயமலை உச்சியிலேயே போய் அடையலாம். அந்த மாதிரி தான் எல்லா சீன்லேயுமே. அவங்க ஒரு சீனுக்கு வராங்க அப்படின்னா அவங்க வந்து ஏதோ கருத்து சொல்ல போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் டைலாக் எழுதி வச்சுருக்கானுங்க. ஏண்டா நாங்கள் வந்து தமிழ் சினிமாவில் நயன்தாரா அவர்களை வந்து எவ்வளோ க்ளோரிஃபை பண்ணி எந்த அளவுக்கு அழகாக காமிச்சிக்கிட்டு இருக்கானுங்க, நீங்கள் என்னடா தெலுங்கில் கூட்டு போய் இப்படி செஞ்சு வச்சுருக்கீங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு வஸ்டான ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு வஸ்டாக நயன்தாராவை காமிச்சிருந்தானுங்க. நீங்கள் வந்து உள்ளே இருக்க ஸ்டார் கேஸ்ட் எல்லாமே பயங்கரமாக இருக்காங்க. ஆனால் என்னன்னா நமக்கு அந்த கதைக்கும் அந்த எமோஷ்னல் சீக்வன்ஸுக்கும் எதுக்குமே செட் ஆகலை. சண்டை போடுறது அந்த சண்டை தானே, 5 நிமிஷம் மொபைலை நோட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம சண்டையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. எதுக்கு இந்த அளவுக்கு? ஒரு ஜென் டைரக்டர் இந்த மாதிரி வந்து விமனை
சித்தரிச்சிருந்தார் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும். எங்கெங்கெல்லாம் போர்க்கொடி தூக்கி நிற்பாங்க. என்னங்க மேட்ரு பண்ணுறத படமாக எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறது, ஃபெமினிசம் பேசுகிறது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்மளையே நம்ம திரும்ப கேட்க வேண்டியதாக இருக்குது. இதை வச்சு எப்படிங்க நீங்கள் ஃபெமினிசம் பேச முடியும், இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னே தெரியலங்க, எனக்கு இது சுத்தமாக புரியல. 3 வருஷம் எடுத்துருக்காங்க படத்தை. 3 வருஷத்தில் ஒரு இடத்துல கூட இவங்களுக்கு வந்து தோணலையா நம்ம எடுக்கிறது தப்பு அப்படின்னு? நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒரு படத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த படத்தில் வந்து தான் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக வர்ற படங்கள் நிறைய தான் வருது. ஆனால் அப்படியேவா படம் மாதிரியே எடுக்கிறது? கொஞ்சமாவது மனசாட்சி வேணாமா? ஏன் இந்த அளவுக்கு இப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்னே தெரியல. ஃபஸ்ட்டு சீனில் வந்து மேட்ரு பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வர்ற பாட்டிலையும் சாரு வந்து போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காரு, அதுக்கப்புறம் வர்ற எல்லாரையுமே போட்டு பொழக்கிறாரு. ஹீரோயின் யாரையாவது ஒருத்தரை காமிச்சா அவர் வந்து இவரை செஞ்சுருவாருங்க. அதுதான் இந்த படத்தோட ஷார்ட் வெர்ஷன். யார் ஹீரோயினாக வந்தாலும் அவர் வந்து எஸ்சி போட்டு பண்ணிடுவார். இது வந்து நல்ல வேலை, இது நயன்தாரா அவங்கள வந்து அக்கா கேரக்டரில் கொண்டு வந்தாங்க. ஹிமா குரேஷியவே இவர் வந்து ஏதாவது பண்ணிடுவார் அப்படின்னு தான் நினச்சேன். ஒரு கட்டத்தில் நம்மளை அப்படியெல்லாம் யோசிக்க வச்சுட்டானுங்க. பட் தப்பிச்சிட்டாங்க, அவங்க ஏதோ ஒரு வில்லி கேரக்டரில் வந்துட்டு போயிட்டாங்க. இந்த அளவுக்கு வந்து ஒரு படத்தை கொச்சைப்படுத்தி எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய கேள்விகள் வருது. யஷ் வந்து நல்ல ஸ்கிரிப்டை வந்து சூஸ் பண்ணியிருக்காரு, அதனால தான் 3 வருஷம் டைம் கொடுத்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டானுங்க. யஷ் பயங்கரமாக இருக்கும், த்ரில்லிங்காக இருக்கும், அப்படி இப்படின்னு சொல்லி போய் தேட்டரில் உட்காந்தோம்னா கரகரன்னு அறுத்துட்டானுங்க நம்மளை. ஒன் ஆஃப் த ஒஸ்ட் ஃபிலிம் ஐ ஹவ் வாட்ச்டு. நான் இது வரைக்கும் பார்த்ததுலேயே ரொம்ப ஒஸ்ட்டான ஃபிலிம். அதில் படத்தில் வந்து ஒரு ஸ்டோரிக்கு ஒரு கிரிப்பிங் கிடையாது, ஸ்க்ரீன் பிளே கேவலமாக இருக்குது, எதுக்கு வருதுன்னே தெரியாதுங்க. சண்டை போட்டுக்கிட்டே இருப்பானுங்க, எதுக்கு சண்டை போடுறானுங்கன்னே தெரியாது. எஸ்யூ போட்டு எல்லாத்தையும் பொழந்துக்கிட்டே இருப்பார், எதுக்குன்னே தெரியல. கடைசியில் இவனுங்க பண்ண கொடுமை பத்தாதுன்னு சொல்லி கடைசியில் வந்து எஸ்ஸோட பையன் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை காமிச்சு, அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து பையன் கிடையாது, அது வந்து எஸ்ஸே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாரு, அவரே சைக்கோ ஆகிட்டாரு. அப்படி எங்களை இன்னும் நீ பைத்தியக்காரனாகவே நினச்சிக்கிட்டு இருக்கல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை வந்து கொடுத்துட்டானுங்க. நம்ம வந்து 3 மணி நேரம் இந்த படத்தை பார்த்தோம்னா, இந்த படத்துக்கு 200 ரூபா செலவு பண்ணியிருக்கோம்னா வெளியே வந்து நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட புலம்புறதுக்கும், இல்லை நீங்கள் சரக்கடிப்பவர்களாக இருந்தால் சரக்கடிச்சிட்டு இந்த படத்தையாடா பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கும் குறைஞ்சது 500 ரூபா தேவைப்படும்னு நினைக்கிறேன். 200 ரூபாய்க்கு உள்ளே போய் நம்ம வெளியே வந்து 500 ரூபா செலவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு படத்தை குத்தி கொலை பண்ணி செதைச்சி வச்சுருக்கானுங்க. ரீசன்ட் டைம்ஸில் இந்த மாதிரி ஒரு கேவலமான படத்தை வந்து நான் பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு மோசமாக இருந்தது. நான் வந்து எல்லா இடத்துலையும் ரேட்டிங் 10க்கு 1, 0.5 அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தேன். ஏன்னா டெக்னிக்கலாக படம் சூப்பராக இருக்குது. ஆனால் டெக்னிக்கலை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? நீங்கள் வந்து ஒரு படத்துலனா சின்ன ஸ்டோரியாவது இருக்கணும். 1947 நடக்குது, ஓகே, அதுக்குன்னு நீங்கள் 1947 அதில் இருக்கிற ஸ்டோரியவே எடுத்து பண்ணணும். அதெல்லாம் யோசிக்க மாட்டிங்களா? கீது மோகன்தாஸ் வந்து அந்தளவுக்கு பெரிய டேரக்டர்லாம் கிடையாது. அவங்க ஒரு 4 படம் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து கடைசி 2019 வந்த படம் ஃப்ளாப்பு, டிசாஸ்டர். அப்படி இருந்த ஒருத்தர்கிட்ட நீங்கள் வந்து உங்கள் கதை கேட்டு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 1க்கு 10 தடவை யோசிக்கணும்ல. அதுவும் கிடையாது. இப்போ வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா யார் இதில் பாதிக்கப்படுவா அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஷோ பார்த்த எல்லாருமே பாதிக்கப்படுவீங்க. இதுக்கு மேலே வந்து தேட்டர் போய் படம் பார்க்கணுன்னு நினைக்கிற நீங்களும் பாதிக்கப்படுவீங்க. இதுக்கு ப்ரொடியூஸ் பண்ண கேவிஎன் ப்ரொடக்ஷன், அவங்களுக்கு என்னன்னே தெரியல, தொடர்ந்து அடியாக விழுந்துக்கிட்டு இருக்கு. அவங்களும் பெரிதாக பாதிக்கப்படுவார்கள் நினைக்கிறேன். 500 கோடிங்க, 500 கோடி பட்ஜெட்டு அப்படியே தூக்கிட்டு போய் கிணத்துல போட்டாங்க. இது வந்து 100 கோடி கூட கலெக்ட் பண்ணாது, அந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக இருக்குது. ஏதாவது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சின்னதா, இது கேஜிஎஃப்ல அம்மா எமோஷன் வந்து அவ்வளோ கனெக்ட் ஆகும். பட் இங்கே வந்து அக்கா எமோஷன்னு சொல்லி ஏதோ கதை சொல்கிறானுங்க. அக்கா வந்து அக்கா எனக்கு பசிக்குது அப்படின்னா அக்கா வந்து எந்திரிச்சு போய் அவங்க வந்து வேறு தொழில் பார்த்துட்டு வந்து தம்பிக்கு சாப்பாடு கொடுத்ததா ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. எங்கேயுமே ஒட்டவே இல்லை, எதுலேயுமே எமோஷன் கிடையாது. எங்கேயுமே நமக்கு வந்து, ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே ஒரே பிட்டாக காமிச்சிட்டு வந்துட்டாங்களா, இதுக்கப்புறம் வந்து நீ என்னத்தை எமோஷன் காமிச்சு என்ன யூஸு? ஏண்டா அவன் எப்போ பார்த்தாலும் யாரையாவது பண்ணிக்கிட்டே தான்டா இருக்கான். அப்படி இருக்கும்போது இதில் என்னடா எமோஷ்னல் கனெக்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இது
இது வந்து ஒரு சொசைட்டிக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டுக்குள்ளே நம்மளை போகுது. ஆனால் இவங்க வந்து ஒரு விமன் டைரக்டர், இவங்க வந்து டைலாக்ஸ் வந்து உள்ள நிறைய ஃபெமினிசமான டைலாக்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் எதுக்கு இந்த பிட்டு சீன்னே தெரியலங்க. யாரையாவது தூக்கி போட்டு பண்ணிக்கிட்டே இருக்காருங்க, எதுக்குன்னு தாங்க தெரில. இது எனக்கு புரியவே இல்லைங்க. இந்த விஷயம் வந்து எனக்கு இந்த கான்செப்டே புரியல. வந்து நம்மளும் ஏதோ படம் பார்த்துருக்கோம், எத்தனையோ லாங்குவேஜில் படம் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு படத்தை நான் எந்த லாங்குவேஜ்லேயும் பார்த்ததில்ல, இனியும் பார்க்க போகிறதும் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு வந்து டாக்ஸிக் நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுச்சு. இது ஒரு படத்தை பார்த்துட்டு நான் பாருங்கள் இதுக்காக உட்காந்து புலம்ப வேண்டிய நிலைமைக்கு நம்மளை வந்து கொண்டு வந்துட்டாங்க. நான் காலையில் படம் பார்த்தேன், நைட்டு 7 மணி ஆகுது. நான் வந்து இது வேணாம், எதுக்கு இதை பற்றி பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனால் என்னால் அதை கடந்து போக முடியல. நான் யார்கிட்ட புலம்பியே ஆவேண்டா அப்படின்ற நிலைமையில தான் நான் அந்த வீடியோ போடுறேன். நம்மளை வந்து அந்தளவுக்கு புலம்புன்னு புலம்ப விட்டாங்க. இது வந்து என்கிட்ட பப்ளிக் வெயிட் எடுக்கும்போது ஒருத்தர் கேட்டார், 2வது தடவை இந்த படம் பார்ப்பீங்களா? 2வது தடவை நான் இந்த படம் பார்த்தேன்னா காதல் படத்தில் வர்ற வாரத்து மாதிரி நான் எங்கன்னு சொல்லி தலையில் அடிச்சுக்கிட்டு போக வேண்டியதுதான். அந்த மாதிரி தான் ஆகும் நம்ம நிலைமை. எல்லாருக்குமே எப்போ தாண்டா படத்தை முடிப்பீங்க, டேய் நான் வெளியே போகணுண்டா, சீக்கிரம் படத்தை முடிங்கடா அப்படின்ற மாதிரி தான். நான் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே எந்திரிச்சு வந்துடலாமா அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். சரி, ஃபஸ்ட் ஹாஃப் மொக்கையை போட்டானுங்க, செகண்ட் ஹாஃப் வந்து யாராக இருந்தாலும் அதை வந்து த்ரில்லிங்காக கொடுக்கணும்னு நினைப்பாங்க. நம்ம வந்து அந்த மாதிரி யோசித்து உக்காந்துருவோம். செகண்ட் ஹாஃப் அப்படின்னு நினச்சி உக்காந்தா ஃபஸ்ட் ஹாஃப் பரவாயில்ல போல், செகண்ட் ஹாஃபில் ஐயோ ட்விஸ்ட்டுன்னு வச்சானுங்க பாருங்கள் நமக்கு ஆப்பு. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கியாரா அத்வானி வந்து ஒரு மார்கரெட் ராபி போல் ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி ஒரு சைக்காட்டிக்கான ஒரு கேரக்டர் மாதிரி ஸ்டார்டிங்கில் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் ஏன் அப்படி சைக்காட்டிக் ஆனாங்க அப்படின்னு சொல்லியும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் மாதிரி வைக்கிறானுங்க. ஆனால் எங்கேயுமே ஒட்டலை. நீங்கள் வந்து லவ்ன்றானுங்க. கடைசியில் யஸ்ஸும் கியாரா அத்வானியும் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுவாங்க. செகண்ட் டைம் வந்து பார்க்கும்போதே அவர் வந்து கேன்வி அப்படிம்பாரு. டேய் என்னடா 1947 ரெண்டாவது தடவை பார்க்குற ஒரு பொண்ணை படுகலான்னு சொல்லி கூப்பிடுறீங்க, இது என்னடா இது? இந்த காலத்துலேயே அது வந்து செட் ஆகாதுடா, 2026 அது ஒத்து வராது, என்ன நீங்கள் இப்போ இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்து 15 பிட்டு 15 ஃபைட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் போய் பார்ப்பீங்கடா அப்படின்னு நினச்சி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ கேவிஎன் ப்ரொடக்ஷன் உங்களுக்கு தான் இந்த வீடியோ. 200 டிக்கெட்டு, 30 பார்க்கிங் சார்ஜு, ஒரு பப்ஸு சாப்பிட்டேன் 60 மொத்தமாக 290 எனக்கு செலவாயிருக்கு. ஆனால் ₹1 கூட ஒர்த்து இல்லை. கொஞ்சம் தான் பார்த்து செய்யுங்க. படத்தை ஒரு தடவையாவது தேட்டரில் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரும் என்ன மாதிரி போய் மாட்டிக்காதீங்க.